Hi friends, welcome back to our channel. நான் உங்கள் கிஷோர். இது SSC with கிஷோர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா SSC CGL உடைய Tier 1 Tier 2 எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோனுடைய கண்டினியூஷன் தான் இது. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து Tier 1 பேட்டர்ன் Tier 2 பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் அதாவது 2 to 3-4 இயர்ஸ் பிஃபோராக வந்து என்ன இருந்ததோ அந்த பேட்டர்னை சொல்லிட்டேன். ஸோ அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்டாக இருக்கிற பேட்டர்ன் தான் வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். இதுதான் வந்து நான் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நான் CGL 2024 வந்து கிளியர் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பேட்டர்ன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக பிஃபோராக ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் அது. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Tier 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் போகும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 மார்க்ஸ் கேட்குறீங்க. இது வந்து Tier 1. Tier 1 வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படின்னா எல்லாமே வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் வந்து போட்டிங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் 50 மார்க்ஸ் வரும். டோட்டலாக வந்து 200 மார்க்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிட் டைம் தான். இது வந்து செக்ஷன் டைமிங் கிடையாது. 1 hour வந்து காம்போசிட் டைம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் ஒரு செக்ஷன் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தெரியுது அட்டன் பண்ணுறீங்கன்னா வேறு செக்ஷன்ஸ் வந்து அந்த செக்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு செக்ஷன்ஸ் போய் கூட கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் அந்த செக்ஷன்ஸ் வரலாம். இதுதான் வந்து காம்போசிட் டைம்ன்ற மீனிங். செக்ஷன் டைமிங்னா அந்த கொடுத்துருக்கிற டைமிங்கில் தான் நீங்கள் அந்த செக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு செக்ஷனுக்கு வந்து போக முடியாது. காம்போசிட் டைமிங்னா என்னென்னா ஸோ ஒரு செக்ஷன் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் வேறு செக்ஷன் போகிறதாலும் போகலாம். இல்லை அந்த செக்ஷனை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு தெரியல இப்போ மேக்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு ரீசனிங் பண்ணணும் அப்படின்னு தோணுது அதில் என்ன கொஸ்டின்ஸ் பார்க்கணும் நீங்கள் அந்த செக்ஷனை விட்டுட்டு வேறு செக்ஷன்ஸ் போய் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு திரும்பி மறுபடியும் அந்த செக்ஷன் பண்ணணும். ஆனால் அந்த 1 hour டியூரேஷனுக்குள்ள தான் எல்லாமே பண்ணணும். ஓகே இப்போ Tier 2 பார்த்தீங்கன்னா அப்படின்னா CGL பேட்டர்ன் பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes. பேப்பர் 2 வந்து 2 hours. 2 hours 30 minutesக்கான பேட்டர்ன் வந்து எல்லா போர்ஷனுமே உங்களுக்கு கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேப்பர் 1ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் அதர் போஸ்ட் அதர் தன் JSO அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே இதில் கவர் ஆகும். ஆனால் வந்து JSOவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட் மட்டும் கவர் ஆகும். ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பேப்பர் வந்து தனியாக நீங்கள் பேப்பர் 2 எழுதணும். பேப்பர் 2 எழுதினா மட்டும்தான் அந்த கிளியர் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேப்பர் 2 வந்து 2 hours. பேப்பர் வந்து 2 hours 30 minutes. சரி ஓகே. இப்போ பேப்பர் 2 வந்து என்னென்ன செக்ஷன்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்க்கணுமா? செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 வரும். செக்ஷன் 1ல மாடியூல் 1, மாடியூல் 2. செக்ஷன் 2லயும் மாடியூல் 1, மாடியூல் 2. செக்ஷன் 3லயும் மாடியூல் 1, மாடியூல் 2. இப்போ செக்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ். ஸோ இதுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 90 மார்க்ஸ். அதே மாதிரி நம்ம இன்னும் சொன்ன மாதிரி தான் Tier 2 கூடைய each questions carries 3 marks. எல்லாமே வந்து 3 marks மட்டும் தான் வரும். ஓகேங்களா? அப்புறம் ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா 30 questions 90 marks வரும். சோ இது வெயிட்டேஜ் பாருங்க. இந்த பர்சன்டேஜ் போடுறதுல இது வந்து வெயிட்டேஜ். வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா உங்க மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ்ல 23% வெயிட்டேஜ். ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல 23% வெயிட்டேஜ். சோ இப்போ வெயிட்டேஜ்ல அதிகமா எது இருக்குன்னு பாருங்க. மாடியூல் செக்ஷன் 2ல மாடியூல் 1 ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து 45 questions 135 marks. ஸோ இதில் வெயிட்டேஜ் பாருங்க 35% வெயிட்டேஜ். ஸோ அப்போ எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம்? ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும்தான் வெயிட்டேஜ் அதிகம். மீதி எல்லாமே ஓரளவுக்கு வெயிட்டேஜ் கம்மி தான். இங்கே பாருங்க ஜென்ரல் அவேர்னஸ் பாருங்க வெயிட்டேஜ் 19%. இதுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க? 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 75 மார்க்ஸ், 3 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1 hour. ஸோ செக்ஷன் 1 வந்து 1 hour. செக்ஷன் 2மே வந்து 1 hour. செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா இதுலேயே செக்ஷன் 3ல வந்து மாடியூல் 1, மாடியூல் 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ். இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர். டெஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. அந்த பேராகிராஃப் வந்து 2000 கீ டிப்ரெஷன்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். 1 hourல வந்து 15 மினிட்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க. ஒரு லென்த்தி பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லென்த்தி பேராகிராஃபில் நீங்கள் அந்த 2000 கீ டிப்ரெஷன் டைப் பண்ணணும். இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான்.
அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடும் வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 3 மார்க்ஸ் 60 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் வந்து 3 மார்க்ஸ் இதுமே குவாலிஃபைங் தான் ஸோ அப்போ என்னது கம்ப்யூட்டர் அவேர்னஸும் டெஸ்ட்டுமே உங்களுக்கு குவாலிஃபைங் தான் இது மார்க்ஸ் வந்து ஆட் ஆகுது ஸோ இப்போ மார்க்ஸ் ஆட் ஆகுது என்ன இப்போ செஷன் 1 பேப்பர் 1ல எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஆட் ஆக போதே 4 செக்ஷன் மட்டும்தான் ஆனால் இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும் அந்த செக்ஷனை நீங்கள் கிளியர் பண்ணிடணும் டெஸ்ட்டுமே வந்து அந்த 15 மினிட்ஸ்க்கு வந்து 2000 கீ டிப்ரெஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து டயர் 2 வந்து கிளியர் பண்ணுறீங்க ஸோ அப்புறம் இந்த 4 செக்ஷன் பண்ணி கால்குலேட் பண்ணுங்களேன் எவ்வளோ மார்க் வருது 390 மார்க்ஸ் வருது டோட்டலாக 390 மார்க்ஸ் இதே வந்து நீங்கள் ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு போகணும் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அடிஷனலாக வந்து பேப்பர் 2 எழுதணும் இதை வந்து நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேப்பர் 2 வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் வந்து காலேஜில் படிச்சிருப்பீங்க இல்லைன்னா தனியாக ஏதாச்சும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து எழுதணும் அது வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும் 200 மார்க்ஸ் ஈச் கொஷின் 2 மார்க்ஸ் ஸோ பாருங்க மொத்தமாக எவ்வளோ வருது பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 390 மார்க்ஸ் வருது ஸோ இப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்க்கலாமா ஸோ இதை வந்து இப்போ எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து பேட்டர்ன் ஸோ சிஜிஎல் வந்து டயர் 1 பேட்டர்ன் இது டயர் 2 பேட்டர்ன் இது ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை இது ஃபர்தராக வந்து இதில் எப்படி பேட்டர்னு எந்த மாதிரின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து நான் என்னோட இன்ஸ்டா ஐடியும் என்னோட டெலிகிராம் ஐடி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதில் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி என்னை கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் வந்து பேட்டர்ன் ஓகேங்களா இப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் நான் எழுதுகிற சிஜிஎல் 2024 கட் ஆஃப் எவ்வளோ தெரியுங்களா இப்போ என்னுடைய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து பிஏ போஸ்டல் அசிஸ்டன்ட் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து இப்போ ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா அபவ் 335 இல்லைன்னா 336 ஓபிசியாக இருந்தாலும் அதே தான் 336 இருக்கும் ஸோ அப்போ 390 பாருங்க கட் ஆஃப் டோட்டல் மார்க் வந்து 390 அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க கட் ஆஃப் இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 300 சம்திங் அந்த ரேஞ்சில் வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுமே ஒரு கட் ஆஃப் இருக்குது இது வந்து பிஐ மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதே நீங்கள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்லாம் இருக்குல்ல லெவல் 7 போஸ்ட் இது வந்து லெவல் 4 இது வந்து லெவல் 7 ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 350 வரும் 350 ப்ளஸ் தான் வரும் கட் ஆஃப் ஸோ இப்போ காம்படிஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா